முதல்ல ஜீரோ பேலன்ஸ்னா, அதாவது நீ பணமே போட வேணாம், அக்கௌண்ட் இருந்தா போதும்னா. அப்புறம் கூப்பிட்டு 500 ரூபாய் இருக்கணும், அப்பதான் அக்கௌண்ட் மெயின்டைன் பண்ண முடியும் சொல்லி இந்த தேசத்தில் இருக்கிற கிட்டத்தட்ட 120 கோடி பேரிடத்திலையும் ஆளுக்கு 500 ரூபாய் மோடி வசூல் பண்ணியிருக்காரு. தரதா சொன்ன தொகை 15 லட்சம். ஆனால் வசூல் பண்ண தொகை உங்களுக்கு பணம் தர்றேன்னு சொல்லி ஏமாற்றியது, சீட்டிங் பண்ணது யாருன்னு கேட்டா இந்த நாட்டுடைய பிரதமர். இன்றைக்கு யாராவது ஒரு மனிதன் உங்களுக்கு ஆளுக்கு 10 லட்சம் தர்றேன் அல்லது 15 லட்சம் தர்றேன், ஒரு வங்கி கணக்கை ஆரம்பியுங்கள், ஆளுக்கு 500 ரூபாய் பணம் போடு, 1000 ரூபாய் பணம் போடு, 2000 ரூபாய் பணம் போடு, 5000 ரூபாய் பணம் போடு, அப்படி போட்டால் உங்களுக்கு 15 லட்சம் தருகிறேன் என்று சொல்லி யாராவது ஒரு தனி மனிதன் சொல்லி இருந்தால், ஒரு தனி மனிதன் அப்படி அறிக்கை விட்டிருந்தால், ஒரு தனி மனிதன் அப்படி பேசியிருந்தால், ஒரு தனி மனிதன் உங்களை எல்லாம் கூட்டி பணம் வசூல் செய்திருந்தால் அந்த தனி மனிதன் என்ன ஆயிருப்பான்? இந்த காவல்துறையின் பொருளாதார குற்றப்பிரிவிலே புகார் கொடுக்கப்பட்டு அந்த தனி மனிதன் ஜெயிலுக்கு போயிருப்பான். ஆனால் இந்த நாட்டிலே 15 லட்சம் ரூபாய் தருவேன் என்று சொல்லி நம்மை வங்கி கணக்கு ஆரம்பிக்க சொன்ன இந்த நாட்டுடைய பிரதமர் மோடி பிரதமர் நாற்காலியிலே அமர்ந்து சௌரியமாக இருக்கிறார். ஆக இந்த தேசத்திலே ஜெயிலுக்கு போக வேண்டிய நபர் நரேந்திர மோடி, ஆனால் இன்றைக்கு பிரதமர் பதவியிலே உட்கார்ந்து இருக்கிறார். ஆக 15 லட்சம் ரூபாய் தருகிறோம் என்று சொல்லி 1.25 ஆண்டுகள் இந்த நாட்டிலே ஆகிவிட்டது. இன்றைக்கு வரை 15 லட்சம் அல்ல, 15,000 ரூபாய் கூட இந்த மக்களுடைய வங்கி கணக்கிலே பாரதிய ஜனதா கட்சி போடவில்லை. இப்படி தொடர்ச்சியான பொய்களை மோடி சொன்னார். ஒரு பொய் அல்ல, 2 பொய் அல்ல. நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவோம். இன்றைக்கு அன்புமணி உள்ளிட்டோர் சொல்லுகிறார்கள், நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்குக்காக. திமுக சொல்லுகிறது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து மது விலக்குக்காக. இப்படித்தான் 1.25 ஆண்டுக்கு முன்னாலே பாரதிய ஜனதா கட்சி சொன்னது, நாங்கள் ஆட்சிக்கு வந்தால் முதல் கையெழுத்து இந்து மாணவர்களுக்கு கல்வி உதவித்தொகை வழங்குவதற்குத்தான் என்று பிஜேபி சொன்னது. இன்றைக்கு 1.25 வருடம் ஆகிவிட்டது. ஏன் மோடி முதல் கையெழுத்தை இன்றைக்கு வரை போடவில்லையா? அல்லது மோடிக்கு கையெழுத்து போட தெரியவில்லையா? 1.25 ஆண்டுகள் ஆகிவிட்டது. சிறுபான்மை சமூகத்துக்கு எதிராக